Hey guys, welcome back to my channel. நான் துறை நாம இன்னைக்கு நம்ம இப்போ போற மாதிரினா ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் வாட்ச் தான். அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுவும் கருத்து போறதுக்கு இல்ல நான் இதே போல வேற எந்த வீடியோ பண்ணனும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துங்க. நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காம Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான பாக்ஸ் மேல பாத்தீங்க அப்படினா ஸ்மார்ட் வாட்ச்க்கான ஒரு இமேஜ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. Ambrane அப்படிங்கிறது தான் இதோட பிராண்டிங். கீழ பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 24 மணி நேரமும் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து வேலை செய்யும். அதே மாதிரி 60 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 இன்பில்ட் கேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 days பேட்டரி பேக்கப்பு, நோட்டிஃபிகேஷன் அலர்ட், அதுமாதிரி ஆக்சிஜன் மானிட்டர் இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1.69 ஃபுல் டச் ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே இது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 100 வகையான ஸ்பேஸு, அதாவது வாட்ச் பேஸ் மாற்ற முடியும். அதே மாதிரி இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் இருக்குது. அதேமாதிரி இதில் QR பார்த்திங்க அப்படின்னா இந்த QR ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேண்டுக்குண்டான, அதாவது ஸ்மார்ட் வாட்சுக்குண்டான ஆப்புக்கு உங்களுக்கு டேட்டா ப்ளே ஸ்டோருக்கு கூட்டு போயிடும். அதேமாதிரி கீழே மாதிரி ப்ளூடூத் 5.0 அதுமாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இதோட சீலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சீலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து சைடில் ஸ்க்ரால் பண்ணலாம். சைடில் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து இதில் மேலே உள்ள இமேஜின்ட்ட இந்த சைடில் உள்ள சீலையும் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த மேலே உள்ள கேப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த வாரண்டி கார்டுக்குள்ளான இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வாரண்டி கார்டு, அதாவது எத்தனை இது எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குனால QR கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இதுவும் அதே தான். ஒரு சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுப்போம். வெளியே எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து மேலே புல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. புல் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள ஸ்டிக்கரை கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டு உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் ஓரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதான் மேக்னெட்டிக் சார்ஜிங்கான டாங்கிள். இதெல்லாம் உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான டிஸ்பிளே இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு. ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்கட்டும், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஏன்னா 1500 ரூபாய்க்கு அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்லலாம் அந்த டிஸ்பிளேவோட இது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு சேஃப்டி எதுவுமே கிடையாது. கார்னிங் கொரலா கிளாஸோ எல்லாமே சேஃப்டி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் எல்லாமே ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு ஸ்க்ரீன் கார்டோ இல்லை இதுக்குன்னு இருக்க இந்த மேலே இருக்கிற டெம்பரோ அந்த மாதிரி வாங்கி ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட வார் வந்து ஒரு லப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாரோட டிசைன் வந்து அந்தளவு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஓகே, நீங்கள் வேணாலும் தேர்ட் பார்ட்டிக்குனான எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் யூஐ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான யூஐ கொடுத்துருக்காங்க. அந்த லேக் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வாட்ச் பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான வாட்ச் பேஸ் இருக்குது. இதிலே இன்பில்ட்டாக வந்து ஒரு 4 வாட்ச் பேஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்து சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஆனால் ரேஞ்ச் கொஞ்சம் லாங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் லேக் இருக்கும். நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணி நீங்கள் பேசிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் லேக் இருக்குது. அதுவே இது நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா வாய்ஸ் லேக் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வாட்சிலே ஸ்பீக்கர் மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது கூட ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு டேபிள் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜஸ்ட்டுக்கு நீங்கள் லைட்டாக நிமித்துற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி கையை நிமித்தி நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து சின்ன ஒரு லேக் இருந்த மாதிரி உங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் கையை லைட்டாக கொஞ்சம் மேலே நீங்கள் ஏற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஃபோன் பேசுகிறது வந்து யூஸாக இருக்கும். நீங்கள் கையை கீழே தொங்க போட்டு நீங்கள் வாய்ஸில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் லேக் நிறையவே தெரியும். ஆனால் கொஞ்சம் லாங்கிலிருந்து பேசுன மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் வால்யூமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் வால்யூம் என்னன்னா நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் வால்யூமில் நீங்கள் வச்சிருக்கிற வந்துட்டு லைட்டாக இறச்சல் இருக்க தான் செய்யும். அதுவே நீங்கள் ஒரு பாயிண்ட் வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆனால் கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக
இருக்குது வாட்சில் வந்து நீங்கள் பேசும்போது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கால் டயல் வந்து நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம ஆப் மூலிமா நம்ம இதில் ஃபேவரட்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த காண்டாக்ட் நம்ம இதில் ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி நம்ம ரீசெண்டாக என்னென்ன கால்லாம் வந்திருக்கோ கிட்டத்தட்ட ஒரு 10 காண்டாக்ட் வந்து அது ரீசெண்ட் காலில் இருக்கும். அதேமாதிரி மெசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மெசேஜ் வரைக்கும் ரீசெண்ட் மெசேஜில் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ளூடூத்தில் நீங்கள் சாங்ஸு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதுவும் போட்டிருக்கீங்க, நான் வாட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட நெக்ஸ்ட் சாங் கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை ப்ரீவியஸ் சாங்ஸு, இல்லாட்டி வால்யூம் அப் அண்ட் டவுனு, அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரும் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இது நல்லா இருக்குது கண்ட்ரோல் யூஸ். நீங்கள் மற்ற ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ப்ளே பாஸு அதுக்காக நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதில் மற்ற என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போதும் மட்டும் தான் பேட்டரி பேக்கப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 days சொல்லுவாங்க. ஆனால் என்னோட யூசேஜுக்கு வந்து ஒரு 8 நாள் வந்துச்சு. அது போக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலிங் நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபோன் பேசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 day வரும். இல்லை நீங்கள் அப்பப்போ ஃபோன் பேசுவீங்க, மற்ற நேரம் கால் அட்டன் மட்டும் காட்டினா போதும் அப்படின்னா ஒரு 3 நாள் உங்களுக்கு யூசேஜ் வரும்னு கூட சொல்லலாம். இந்த வாட்ச் நீங்கள் ஒர்த்தாக என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1500 ஒர்த்து. ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்துட்டு இதோட ப்ரைஸ் கூட்டிட்டாங்க. அப்பப்போ ஆஃபர் வரும். அப்பப்போ நீங்கள் ஆஃபரில் வாங்கினா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்சோட ரிவ்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சோட குயிக் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த கருத்து இருப்பாக இருக்குது இல்லைனா இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கருத்துறீங்க. நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். நான் உங்கள் துறை. பாய்.